ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. கல்யாண பந்தியில் சைவ சாப்பாடு சாப்பிடும்போது வெண்டைக்காய் தக்காளி பச்சடி ஒன்று வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது அது வராது. ஏன்னா அந்த மாஸ்டர்ஸ் அங்கே முக்கியமான பொருள் ஒன்று சேர்ப்பாங்க. அது என்னங்கிறதையும் அதே பொருளை சேர்த்து எப்படி செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இந்த பச்சடி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு ஒரு 1/2 கிலோ நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காயும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 2 பல்லாரி, மீடியம் சைஸ் 2 பல்லாரி, 2 பச்சை மிளகாய் அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போக ஒரு 10 பல் பூண்டை ஒரு சின்ன உரலில் இடித்து வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் மெயின் இன்கிரீடியண்ட். இப்போது ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச பல்லாரியவும் மிளகாயவும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வதத்தா போதும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இடித்து வச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கறதுனால இந்த கூட்டோட வாசனை வேறு லெவலில் இருக்கும். கூடையே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பூண்டு சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அதை வதக்குனா போதும். வதக்குனதுக்கப்புறம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்துட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட இப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கால்வாசி நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா 2 ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அது சரியாக வரும். இந்த 1/2 கிலோ தக்காளிக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தண்ணி விட்டு தக்காளியும் வெண்டைக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. அதை நம்ம கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா இந்த வெண்டைக்காய் மசிகிற அளவுக்கு நல்லா அழுத்தி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி, 3/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி, இதையும் போட்டு அந்த பச்சை வாசனை, அந்த மசால் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேம் வச்சு வேக விட்டுறலாம். இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. ரெண்டும் நல்லா கலந்து ஒன்று போல் வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் தான் அந்த கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய ரகசிய குறிப்பு. அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, வேக வச்ச பருப்பு. அது தோரம் பருப்பாக இருந்தாலும் சரி, பாசி பருப்பாக இருந்தாலும் சரி, ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் இந்த 1/2 கிலோ தக்காளிக்கு போதுமானது. 5 ஸ்பூன் வேக வச்ச பருப்பை மசிச்சு இந்த பருப்பை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். இப்போது மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். இந்த சைட் டிஷ் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கும் தோசைக்கும் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வழுவழுப்பே தெரியாது. அதுக்கு தான் இந்த பருப்பு கலந்துக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த பருப்பு கலக்கிறதுனால ஒரு தனி சுவை இதில் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான சுவையான வெண்டைக்காய் தக்காளி பச்சடி எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக இந்த டிஷ் பிடிக்கும். நான் இன்னொரு டிஷ்ஷோட நான் உங்களை வந்து சந்திக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.